வணக்கம். அனைத்து ஓட்டுநர் நண்பர்களுக்கும் ஓட்டுநர் உறவுகளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என்னடா இப்படிலாம் பேசுகிறானேன்னு நினைக்காதீங்க. எனக்கு முன்ன பின்ன பேசி பழக்கம் இல்லை. யார்கிட்டையும் இந்தளவுக்கு வீடியோஸ்லாம் போட்டது கிடையாது. என்னென்னா, சரி நம்மளோட ஓட்டுநர் உறவுகள் நண்பர்களுக்காக பயன்படட்டும் அப்படிங்கிறதுக்காக கொஸ்டின் ஆன்சர் போடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். அது என்ன காரணத்தினால இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னா, ஒரு நண்பர் நம்மக்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார், அண்ணா இந்த மாதிரி நான் ஒரு பக்கம் மெட்டீரியல் புக்ஸ் வாங்கி படித்த மெட்டீரியல், ஆனால் நான் படித்ததில் எனக்கு ஒரே ஒரு மார்க்கு தான் எனக்கு ஆன்சர் கேள்வி வந்துச்சு அப்படின்னாரு. ஆனால் அதுக்கு அவர் செலவு பண்ண தொகை 3000 ரூபாய். எவ்வளவுனா 3000 ரூபா செலவு பண்ணியிருக்கார். அந்த 3000 ரூபா செலவு பண்ணுறதுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு டிரைவர் எத்தனை நாள் வேலை செய்யணும், எத்தனை நைட்டு அவங்க தூங்காமல் வண்டி ஓட்டணும், இதெல்லாம் யோசித்து பார்த்து என்னடா இப்படிலாம் இருக்கே, அவங்க டிரைவர்ஸ்னால் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறாங்க, ஏன்னா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் இந்த ஒரு வீடியோஸ் போடுறேன்னா, இது ஒரு விளம்பரத்துக்காகவோ வேறு எந்த நோக்கத்துக்காகவும் கிடையாது. எல்லாருக்கும் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து இன்டர்வியூ போய் பாஸ் பண்ணி வேலைக்கு போகணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நானும் நீ எப்பட்றா இதை போடுற அப்படிங்கிற நீங்களும் கேட்கலாம். அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இது நானும் அந்த எக்ஸாம் எழுதுகிறேன், சரிங்களா? அந்த எக்ஸாமுக்கு நானும் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இதை நான் ப்ரிப்பேர் பண்ணி நானும் இதைத்தான் படிக்க போகிறேன். அதை நம்ம நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுவோம். ஏன்னா அவங்க நிறைய பணம் கொடுத்து நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. எங்கேயும் அவங்க ஏமாற வேணாம், நண்பர்கள் யாரும் ஏமாற வேண்டாம்ங்கிற ஒரு நோக்கத்துக்காக இப்போ நான் அந்த வீடியோஸ் போடுறேன். ஏதாவது தவறு இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள், சரிங்களாண்ணா? இன்னொன்று என்னென்னா, நம்ம டிரைவர்ஸ் எல்லாருமே அதிகமாக வண்டி ஓட்டுறோம். அதனால் கண்டிப்பாக படிக்கிறதுக்கு நேரம் ரொம்ப கம்மி. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, படிக்கணும்னு ஃப்ரீயாக இருக்கும்போது அதை வாசிச்சுக்கோங்க. மற்ற நேரத்தில் வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா அந்த பாட்டு கேட்குறதுக்கு பதிலாக இப்போ நான் அதை ஒரு ஆடியோவாகவும் போடுறேன், நீங்கள் அதை கேட்டுக்கோங்க. ஏன்னா படித்து தெரிஞ்சுக்கிறத விட ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டோம்னா ஈஸியாக மைண்டில் ஏறும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக நான் இப்போ அதை சொல்கிறேன். நீங்கள் டிரைவிங்கில் இருந்தாலும் சரி, இப்போ படிக்க ஆரம்பித்தாலும் சரி, நமக்கு லைஃப்பில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கைக்காக இந்த வீடியோ போடுறேன். எல்லாருக்கும் லைஃப் மாறணும், நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் இந்த வீடியோ பதிவு போடுறேன், ஓகேங்களா? மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக இதுக்காக ஒன்றும் நான் இது பண்ணுறதில்ல. ஏதாவது தவறு இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். சரி, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலான்னா, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின். முதல் கேள்வி, ட்ரக் டேஸ் வகை வாகனமாகும். இதுக்கு ஆன்சர் பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனம், ஓகேங்களா? ரேடியேட்டரில் தண்ணீர் கொள்ளளவு எவ்வளவு? இது கொஸ்டின். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்மளோட கொஸ்டின் ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைலாண்டு டாட்டா 2 வண்டியும் கம்பேர் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? என்னென்னா, இப்போ எக்ஸாமில் போகும்போது ஏற்கனவே ஒரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு, அடுத்த எக்ஸாமும் நடக்க போகுது. அப்படிங்கும் போது இவங்க ஆளை குறைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர ஈஸியான கொஸ்டின்ஸ் கேட்டு மேலே கொண்டு அதிகமாக பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு வரமாட்டாங்க, ஓகேங்களா? அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அதிகபட்சம் லைலாண்ட் வண்டி தான் ஓடுது, ஆனால் டாட்டா வண்டியை பற்றி கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது? அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், லைலாண்ட் டாட்டா 2க்குமே ஆன்சர் இருக்குது. இது நீங்கள் 2ஐயும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம இது சம்மந்தமான வாகனம் சம்மந்தமாக எல்லா கொஸ்டினும் இப்போ நம்ம படிக்க ஆரம்பித்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி வரதை அப்புறம் தமிழ் தான், அது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 20 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படிங்கிறதுக்காக அந்த அளவு படித்தா போதும். நமக்கு இதில் தான் ஃபுல்லாக நம்ம இதை தான் படிக்கணும். இதை படித்தோம்னா நம்ம அதில் நல்ல மார்க் எடுத்துக்கலாம். அது சும்மா 20 மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணுவோங்கிற மாதிரி வந்துடும். அதனால் நம்ம இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம்.
நல்லா படிப்போம், நல்லா எக்ஸாம் எழுதி நல்ல மார்க்கோட இன்டர்வியூக்கு போவோம். ஓகேங்களா? இதை ஏன் நான் இடையில சொல்கிறேன் அப்படின்னா, லைலாண்டு டாட்டா ரெண்டுக்கும் ஆன்சர் சொல்லணும்ல, அதுக்காக. ஓகேங்களா? சரி, ரெண்டாவது கேள்வி. ரேடியேட்டரில் உள்ள தண்ணீர் கொள்ளளவு எவ்வளவு? லைலாண்டு 19 லிட்டர், டாட்டாவும் 19 லிட்டர் தான். ஓகேங்களா? லைலாண்டு டாட்டா 19 லிட்டர் ரேடியேட்டரின் தண்ணீர் கொள்ளளவு. சரி, இப்போ இன்ஜின் ஆயில் கொள்ளளவு எவ்வளவு? இன்ஜின் ஆயில் கொள்ளளவு எவ்வளவு? இது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின். லைலாண்டுக்கு 10.5 லிட்டர், டாட்டாவுக்கு 14 லிட்டர். ஓகேங்களா? இன்ஜின் ஆயில் கொள்ளளவு லைலாண்ட் 10.5 லிட்டர், டாட்டா 14 லிட்டர். சரி, இப்போ நாலாவது கொஸ்டின். இன்ஜினிலிருந்து இன்ஜினிற்கு எந்த வகை ஆயில் பயன்படுத்தப்படுகிறது? இதில் ஒரு சின்ன நம்ம இது சொல்லலாம். என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ லைலாண்டுக்கும் டாட்டாவுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்ன ஆயில் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், இருக்குது. இப்போ நமக்கு ஆன்சர் கேள்வி கேட்டு நமக்கு ஒரு 4 ஆன்சர் கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அதில் ஏஎல்டி அப்படின்னு கொடுத்துட்டா லைலாண்டு, எஸ்ஏஇ அப்படின்னு ஆரம்பிக்குது அப்படின்னா அது டாட்டா. நல்லா இதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அசோக் லைலாண்ட் அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சுக்குவோம். அசோக் லைலாண்டுன்னு மணக்குசில் வச்சோம்னா அசோக்குக்கு ஏ, லைலாண்டுக்கு எல். அசோக் லைலாண்ட் ஏஎல்டின்னு போட்டோம்னா அசோக் லைலாண்ட் ஆயில் தான். அந்த ஆயில் லைலாண்டுக்கு மட்டும்தான் பயன்படும். டாட்டா எஸ்ஏஇ ஆயில். ஓகேங்களா? இப்போ 4 ஆன்சர் கொடுத்தாங்கன்னா ஏஎல்டி 2 இருக்குது அப்படின்னா எஸ்ஏஇ 2 இருக்குன்னா அந்த ஏஎல்டி மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும் லைலாண்டுக்கு. டாட்டாவுக்கு எஸ்ஏஇ ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அந்த மாதிரி. ஓகேங்களா? லைலாண்டுக்கு ஏஎல்டி 50W40, டாட்டா எஸ்ஏஇ 50W40. ஓகேங்களா? இதுதான் வித்தியாசம். நம்ம லைலாண்டுக்கும் டாட்டா ஆயில் இன்ஜின் ஆயிலுக்கும் லைலாண்ட் இன்ஜின் ஆயிலுக்கும் இது ஒன்று தான் பெரிய வித்தியாசம். இது பார்த்திங்கன்னா எல்லா ஆயில்லையுமே இந்த லைலாண்டுக்கு ஏஎல்டின்னு வரும், டாட்டாவுக்கு எஸ்ஏஇன்னு வரும். ஓகேங்களா? ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் போவோம். கியர் பாக்ஸ் ஆயிலின் கொள்ளளவு எவ்வளவு? லைலாண்டு 6.5 லிட்டர், டாட்டா 7.5 லிட்டர். ஓகேங்களா? ஓகே, 1 லிட்டர் வித்தியாசப்படுது பார்த்தீங்களா இதுலேயே. அதனால தான் ரெண்டையும் நம்ம படித்து வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் சொல்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கலாம். அதுதான். ஓகே, கியர் பாக்ஸ் ஆயிலின் கொள்ளளவு எவ்வளவு? லைலாண்டு 6.5 லிட்டர், டாட்டா 7.5 லிட்டர். ஓகே, கியர் பாக்ஸிற்கு எந்த வகை ஆயில் பயன்படுத்தப்படுகிறது? நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, லைலாண்டுனா ஏஎல்டி வரும், டாட்டானா எஸ்ஏஇ வரும்னு. அதுதான். லைலாண்டு ஏஎல்டி 90, டாட்டா எஸ்ஏஇ 80W90. ஓகே சார். டிஃப்ரென்ஷியல் ஆயிலின் கொள்ளளவு எவ்வளவு? டிஃப்ரென்ஷியல் ஆயிலின் கொள்ளளவு எவ்வளவு? லைலாண்டு 14 லிட்டர், டாட்டா 12 லிட்டர். ஓகேங்களா? டிஃப்ரென்ஷியலுக்கு எந்த வகை ஆயில் பயன்படுகிறது? டிஃப்ரென்ஷியலுக்கு எந்த வகை ஆயில் பயன்படுகிறது? லைலாண்டு ஏஎல்டி 140, டாட்டா எஸ்ஏஇ 80W140. இதுலேயும் பாருங்கள், டிஃப்ரென்ஷியலுக்கு எந்த வகை ஆயில் பயன்படுகிறது அப்படின்னா, எந்த வகைன்னு சொல்லிட்டாலே லைலாண்டுக்கு ஏஎல்டி, டாட்டா எஸ்ஏஇ, அவ்வளோதான். டிஃப்ரென்ஷியலுக்கு எந்த வகை ஆயில் பயன்படுகிறது? ஏஎல்டி 140, டாட்டாவுக்கு எஸ்ஏஇ 85W140. ஓகே. பவர் ஸ்டியரிங் பாக்ஸ் ஆயிலின் கொள்ளளவு எவ்வளவு? லைலாண்டு 4 லிட்டர், டாட்டா 3 லிட்டர். இது மேக்ஸிமம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பவர் ஸ்டேரிங் ஆயில் பாக்ஸின் கொள்ளளவு. ஓகே, பவர் ஸ்டேரிங் எந்த வகை ஆயில் பயன்படுகிறது? ரெண்டுக்குமே ஏடிஎஃப் ஆயில் தான். ஓகேங்களா? சரி, நம்ம அடுத்து போவோம். ஏடிஎஃப். சரி, ஃபேன் பெல்ட் டென்ஷன் அளவு என்ன? 11வது கேள்வி. ஃபேன் பெல்ட் டென்ஷன் அளவு என்ன? இது லைலாண்டும் சரி டாட்டாவும் சரி ரெண்டுக்கு ஒரே ஆன்சர் தான். 12 மில்லிமீட்டர் முதல் 15 மில்லிமீட்டர் வரை. ஓகேங்களா? சரி, அடுத்து 12வது கொஸ்டின் போவோம். பேட்டரியில் டிஸ்டில்டு வாட்டர் எவ்வளவு இருக்க வேண்டும்? பேட்டரியில் டிஸ்டில்டு வாட்டர் எவ்வளவு இருக்க வேண்டும்?
இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பேட்டரியில் உள்ளே இருக்கும் பிளேட், பேட்டரிக்குள்ளே இருக்கிற காப்பர் பிளேட் உள்ள ஒரு பிளேட் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மட்டத்திலிருந்து 1 சென்டிமீட்டர் உயரமாவது இருக்க வேண்டும். பேட்டரி உள்ளிருக்கும் பிளேட்டுகளின் மட்டத்திலிருந்து 1 சென்டிமீட்டர் உயரமாவது இருக்க வேண்டும். இது ஆன்சர். ஓகே. 13வது கேள்வி. கனரக வாகனத்தின் முன் டயர் காற்றழுத்தம் டேஷ் அளவு இருக்க வேண்டும். ஓகேங்களா, கனரக வாகனத்தின் முன் டயர் காற்றழுத்தம் டேஷ் அளவு இருக்க வேண்டும். ஆன்சர் 5.3 கிலோகிராம். சரி, ஓகேங்களா. இப்போ 14வது கேள்வி. பாரம் ஏற்றிய நிலையில் டேஷ் கிலோகிராம் மேல் உள்ள வாகனங்கள் கனரக வாகனங்கள் ஆகும். இது வந்து போன தடவை SCTC எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஓகே, பாரம் ஏற்றிய நிலையில் டேஷ் கிலோகிராம் மேல் உள்ள வாகனங்கள் கனரக வாகனங்கள் ஆகும். இதுக்கு ஆன்சர் வந்து 12,000 கிலோகிராம். ஓகே, சரி. ஸ்டேரிங் இலகுவாக திரும்ப காரணம், பவர் ஸ்டேரிங் பாக்ஸ். ஆன்சர். சரி. 16வது கேள்வி. ஓட்டுநர் இருக்கையின் சாய்மானம் டேஷ் அளவு இருக்க வேண்டும். ஓட்டுநர் இருக்கையின் சாய்மானம் டேஷ் அளவு இருக்க வேண்டும். 90 டிகிரி. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் 90 டிகிரின்னு. ஆனால் மேக்ஸிமம் யாரும் அதை யூஸ் பண்ணுறது தான் கிடையாது. ஆனால் 90 டிகிரி கம்பல்சரி இருக்கணும். ஓகேங்களா. ஓகே. ஸ்டேரிங் வீலை திருப்ப டேஷ் முறையை கடைப்பிடிக்க வேண்டும். ஸ்டேரிங் வீலை திருப்ப டேஷ் முறையை பயன்படுத்த வேண்டும். புல் அண்ட் புஷ். ஓகேங்களா. புல் அண்ட் புஷ், தள்ளு இழு, அதுதான் அதோட அர்த்தம். புல் அண்ட் புஷ் அந்த முறையை தான் பயன்படுத்தணும். ஓகே. 18வது கேள்வி. ஆக்சிலேட்டர் பெடலை அழுத்த டேஷை பயன்படுத்த வேண்டும். ஆக்சிலேட்டர் பெடலை அழுத்த டேஷை பயன்படுத்த வேண்டும். கணுக்காலின் அசைவை தான் பயன்படுத்த வேண்டும். கணுக்கால் அசைவை பயன்படுத்த வேண்டும். ஆக்சிலேட்டர் பெடல் அமுத்தணும் அப்படின்னா கணுக்கால் அசைவில் தான் பயன்படுத்தணும். ஓகே. அடுத்து 19வது கேள்வி. கிளட்ச் பெடலை டேஷில் அழுத்த வேண்டும். கிளட்ச் பெடலை டேஷில் அழுத்த வேண்டும். இடது கால் முன்பாதத்தில் அழுத்த வேண்டும். ஓகேங்களா, இடது கால் முன்பாதத்தில் அழுத்த வேண்டும். ஓகே. ஸ்டேரிங் வீலை டேஷ் அல்லது டேஷ் என்ற அளவில் பிடிக்க வேண்டும். இது நமக்கு வந்து டிரைவிங் பழகும் போதே சொல்லி கொடுத்துருப்பாங்க. 9-3 அந்த கடிகார ஸ்டேரிங் வந்து கடிகாரமாக நினச்சி அதில் 9-3 பிடிங்கன்னு சொல்லுவாங்க. சரி, அதாவது 9-3 பிடிக்கணும், 10-2 பிடிக்கணும். ஓகேங்களா, 9-3-10-2 அந்த அளவில் தான் ஸ்டேரிங் வீலை பிடிக்கணும். ஸ்டார்டர் பட்டன் டேஷை இயக்குவதற்கு பயன்படுகிறது. ஸ்டார்டர் பட்டன் டேஷை இயக்குவதற்கு பயன்படுகிறது. இது 21வது கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, இன்ஜினை இயக்குவதற்கு பயன்படுகிறது. ஓகே, சரி. இன்ஜினை இயக்கும் பொழுது டேஷை முழுவதுமாக அழுத்த வேண்டும். இன்ஜினை இயக்கும் பொழுது டேஷை முழுவதுமாக அழுத்த வேண்டும். கிளட்ச் பெடலை ஃபுல்லாக அமுத்தணும். ஓகேங்களா. ஓகே. ஓடாமீட்டர் மூலம் டேஷை அறிந்து கொள்ளலாம். இது வந்து 23வது கொஸ்டின். இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா வாகனம் ஓட்டிய தூரம் அதை வந்து ஓடாமீட்டர் மூலமாக அறிந்து கொள்ளலாம். ஓகே. அம்மீட்டர் மூலம் டேஷ் அறிந்து கொள்ளலாம். மின்சார அளவு. சரிங்களா. இப்போதைக்கு நான் இந்த ஒரு 24 கொஸ்டின் வந்து வீடியோஸ் வந்து பெருசாக போட்டோம்னா ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து 24 கொஸ்டின் போட்டிருக்கேன். மீதி இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் அதை உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிப்போம். மொத்தமாக படித்தா மலப்பா தெரியுங்கிற ஒரு காரணம்தான். இல்லைனா முழுசாக போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தா தான் நம்மளாலையும் படிக்க முடியும். பெருசாக இருந்துச்சுன்னா மலப்பு தட்டும். அதனால் இப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு 25 கொஸ்டின் 20 கொஸ்டின் 25 கொஸ்டின் படிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு அது பெரிய விஷயமா இருக்காது. நமக்கு வந்து நாளைக்கு நல்லபடியாக எக்ஸாம் எழுதுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க.
நமது லட்சிய நண்பர்கள் குழுவின் குரூப்பின் குரூப்புன்னு ஒன்று ஆரம்பித்து அந்த குரூப்பில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் எல்லோரும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச தகவல், தெரியாத தகவல் எல்லாமே ஒருத்தவங்க ஷேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஏதாவது தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. ஓகே.